எக்ஸசைஸ் 5.2ல 9th சம் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். Show that the given points form a right-angled triangle and check whether they satisfies Pythagoras theorem. Right-angled triangle அப்படின்னா என்ன? ஒரு triangleல ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருந்தா அந்த ட்ரையாங்கிளை நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு அப்படின்னா அந்த சைட்ஸ் எப்படி இருக்க முடியும்? 90 டிகிரி இருக்கிற அந்த ரெண்டு சைடும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். பர்பெண்டிகுலர், அப்போ டூ சைட்ஸ் பர்பெண்டிகுலரா கண்டிப்பா இருக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு. நம்ம அப்ப என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாம், அது ஒரு சைடு. ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சா செகண்ட் சைடுக்கு ஸ்லோப் கிடைக்கும். அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கலாம், ஆர் சிஏ அப்படின்னே கூட கண்டுபிடிக்கலாம். இது தேர்ட் சைடு கிடைக்கும். இந்த மூணு சைடும் கிடைச்சோடனே நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது ரெண்டு சைடு பர்பெண்டிகுலருக்குரிய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நமக்கு தெரியும் டூ லைன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் அப்படின்னா அதோட கண்டிஷன் m1 into m2 equal to -1. தட் இஸ் அந்த ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -1 வரும். ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கண்டிப்பா ரெண்டு சைடு இருக்கும். அப்படி இருந்தாதான் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ண போறோம். இதை ப்ரூஃப் பண்ணி முடிச்ச உடனே பைத்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணும். நமக்கு இந்த பைத்தாகரஸ் தியரம் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம பைத்தாகரஸ் தியரம் சொல்லுவோம். இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். எப்போ? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணதுக்கு பிறகு. ஓகே, அப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போறோம், ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போறோம், ஸ்லோப் ஆஃப் சிஏ கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஸ்லோப்புக்கு ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. இப்போ இங்க நம்ம ஏபி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏவோட பாயிண்ட் நமக்கு x1 y1 அண்ட் பியோட பாயிண்ட் நமக்கு x2 y2. ரஃபர்க்ல வேணா நம்ம என்ன பண்ணலாம்? ஏ பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஏ பாயிண்ட் 1, -4 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதைத்தான் நம்ம என்ன எடுக்க போறோம்? x1, y1 அப்படின்னு எடுத்துக்க போறோம். அண்ட் பி பாயிண்ட் என்ன? 2, -3. இது ரஃபர்க்ல உங்களுக்கு தெரியறதுக்காகத்தான் எழுதுறேன். எக்ஸாம்ல நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பி பாயிண்ட் என்ன? இது x2 y2. இப்போ நம்ம இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். y2 ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, -3. தென் ஃபார்முலால ஒரு மைனஸ் சிம்பல் இருக்கு. அடுத்தது y1க்கு என்ன வேல்யூ? -4 டிவைடட் பை x2 ஓட வேல்யூ 2. தென் ஃபார்முலால ஒரு மைனஸ். அடுத்து x1க்கு வேல்யூ என்ன? 1. ஸோ இப்போ நம்ம மேல -3 இந்த மைனஸை உள்ள கொண்டு போக போறோம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 டிவைடட் பை 2 -1 1 இருக்கும். -3 பிளஸ் 4 ஆட் பண்ணா என்ன வரும்? 1 டிவைடட் பை 1. 1/1 என்ன அப்படின்னா ஆன்சர் 1. இது இதோட ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸோ இந்த ஸ்லோப் நம்ம மெமரியில வச்சுப்போம். ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், ஆன்சர் 1 கிடைச்சிருக்கு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போறோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? சேம் ஸ்லோப் ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ நம்ம இந்த பிக்கு என்ன வேல்யூ அப்படின்னு நமக்கு தெரியணும்.
பியோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, -3 கொடுத்துருக்காங்க. அண்ட் சி பாயிண்ட் என்ன அப்படின்னு பாருங்க 4, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் என்ன எடுக்க போகிறோம்? பி பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதை x1, y1 அப்படின்னு எடுத்துப்போம். அண்ட் சி பாயிண்ட்டை x2, y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு y2 -7. அடுத்து ஃபார்முலாவில் என்ன இருக்கு? ஒரு மைனஸ் சைன். தென் y1ன்றது என்ன? ஒரு -3 ஹோல் டிவைடட் பை x2ஓட வேல்யூ 4. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் x1க்கு என்ன வேல்யூ இருக்கு? 2 அப்படின்னு இருக்கு. விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த மைனஸ் சைன் உள்ள போக போது -7 minus into minus plus 3 divided by 4 minus 2 answer 2 வரும். இப்போ -7 plus 3 எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்ப்போம். -4 divided by 2. 2 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் -2. that is slope of BC equal to -2. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் ஆஃப் ஏசி இல்லை ஸ்லோப் ஆஃப் சிஏ எப்படி வேணா எழுதலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ நான் என்ன எழுத போறேன்னா ஸ்லோப் ஆஃப் ஏசின்னு எழுத போறேன். ஸ்லோப் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஏ பாயிண்ட் என்ன சைடில் நம்ம எழுதிப்போமா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக? A point 1, -4 and C point 4, -7. இப்போ ACல ஃபர்ஸ்ட் A இருக்கு. ஸோ A பாயிண்ட்டை நான் x1, y1 அப்படின்னு எடுத்துக்க போறேன். அண்ட் C பாயிண்ட் நம்ம என்ன எடுக்க போறோம்? x2, y2. இப்போ நமக்கு ஃபார்முலால என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னு தெரியும். y2க்கு என்ன வேல்யூ பாருங்க? -7. ஸோ y2 பிளேஸில் நம்ம -7 போட்டிருக்கோம். அடுத்து ஃபார்முலாவில் இங்கே என்ன இருக்கு? ஒரு மைனஸ் சைன். தென் y1க்கு என்ன வேல்யூ இருக்குன்னா -4 இருக்கு. ஸோ ஒரு பிராக்கெட் போட்டு -4 போடுங்க. டிவைடட் பை x2க்கு என்ன வேல்யூ? 4. தென் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ். அடுத்தது x1க்கு என்ன வேல்யூ? 1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? -7 இந்த மைனஸ் சிம்பிளை உள்ள கொண்டு போக போறோம். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். -7 + 4 டிவைடட் பை 4 - 1 எவ்வளோ வரும்னா 3. -7 + 4 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? -3 டிவைடட் பை 3. 3 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1. தட் இஸ் என்ன ஆன்சர் கிடைக்குது? -1 கிடைச்சிருக்கு. Slope of AC equal to -1. இப்போ நம்ம கிட்ட 3 ஸ்லோப் இருக்கு. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்லோப் ஆஃப் AB கண்டுபிடிச்சோம். அதோட ஆன்சர் 1 கிடைச்சது. தென் ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிச்சோம். -2 கிடைச்சிருக்கு. ஸ்லோப் ஆஃப் AC -1. நம்மளோட எய்ம் என்ன? 2 லைன் பர்பெண்டிகுலர் நம்ம சொல்ல போறோம். அப்பதான் நமக்கு அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகும். அப்படி பர்பெண்டிகுலர்னு சொல்லணும்னா m1 × m2 = -1 அப்படிங்கிறது கண்டிஷன். அப்போ எந்த 2 ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா -1 வருதுன்னு நம்ம யோசிக்கணும். நமக்கு இந்த ஸ்லோப் ஆஃப் ஏசி பாருங்க -1 இருக்கா? ஸ்லோப் ஆஃப் ஏசி -1 இருக்கு. அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் ஏபி பார்த்தோம், அது 1 இருக்கு. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா தான் நமக்கு -1 வர முடியும். இப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏபியையும் ஸ்லோப் ஆஃப் ஏசியையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்லோப் ஆஃப் ஏசி -1 மல்டிப்ளை பண்றோம். ஆன்சர் 1 × -1 -1. அப்போ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா m1 × m2 = -1 அப்படின்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. கரெக்டா? m1 × m2 = -1 அப்படிங்கிற பர்பெண்டிகுலர் லைனுக்குரிய கண்டிஷன் இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னும் போது இந்த ஏபிங்கிற லைன் ஏசிங்கிற லைனுக்கு எப்படி இருக்கும்னா பர்பெண்டிகுலரா இருக்கும். தட் இஸ் ஏபி
perpendicular to AC. இந்த symbol வந்து short form for perpendicular. So AB perpendicular to AC ன்னு சொல்லிட்டோம். That is AB, இப்போ AB இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது A, இது B. அப்போ AC எப்படி இருக்கும்னா ஏவில் இருந்து இப்படி பர்பெண்டிகுலராக இந்த 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் என்னது பாயிண்ட்டு C. அப்போ அந்த 90 ஆங்கிள் எங்கே இருக்கும்னு பாருங்களேன். எந்த ஒரு லெட்டர் ஆல்ஃபபெட் காமனாக வருதோ, தட் இஸ் அந்த வெர்டெக்ஸ், எந்த வெர்டெக்ஸ் காமன் வெர்டெக்ஸாக இருக்கோ அந்த வெர்டெக்ஸ் ஆண்டு தான் நமக்கு இந்த 90 டிகிரி வர முடியும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆங்கிள் A எப்படி இருக்கணும், 90 டிகிரியா இருக்கணும் அப்படின்னு நமக்கு கிளியரா தெரியுது. ஸோ ஆங்கிள் A 90 டிகிரி அப்படின்னும் போது therefore triangle ABC is a right angled triangle. Right angled triangle. சம் முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லை, நம்ம கிட்டத்தட்ட பாதி சம்ம தான் முடிச்சதா அர்த்தம். ஏன்னா இந்த சம்ல நமக்கு இன்னும் வேற என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் வெதர் தே சாட்டிஸ்ஃபைஸ் பைத்தாகரஸ் தியரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பைத்தாகரஸ் தியரம்னா என்ன, நம்ம ஏற்கனவே இப்போ தான் சொன்னோம். இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் ஹைபாட்னியூஸ் அப்படிங்கிறது என்னன்னா 90 டிகிரி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடுக்கு பேர் தான் ஹைபாட்னியூஸ். இந்த ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் அது என்னன்னு சொல்லுவோம், பிசி ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ பிசி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பைத்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சின்ஸ் அவங்க நம்மள பைத்தாகரஸ் தியரத்தை செக் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால இதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இதை செக் பண்ணோன்னா நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா வரிசையா முதல்ல ஏபி கண்டுபிடிக்க போறேன், அப்புறம் பிசி கண்டுபிடிக்க போறேன், அப்புறம் ஏசி. அப்படிதான் நம்ம வரிசையா கண்டுபிடிப்போம். ஏசினாலும் சிஏனாலும் ஒண்ணுதான், நீங்க சிஏனை கூட கண்டுபிடிக்கலாம். இந்த 3 சைடோட டிஸ்டன்ஸை நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா 9th டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்க்கு ஃபார்முலா இருக்கு. இப்போ ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. இதில் நம்ம ஏபின்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்னா ஏ பாயிண்ட் இருக்கு பாருங்க, ஏ பாயிண்ட் என்ன, நம்ம ஏற்கனவே ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் சி பாயிண்ட்லாம் பார்த்துருக்கோம். ஏ பாயிண்ட் வந்து 1,-4 ரஃப் ஒர்க்கில் தான் எழுதுறேன். திஸ் இஸ் ஏ பாயிண்ட். இதுதான் நமக்கு இங்கே x1 y1. அண்ட் பி பாயிண்ட் என்னன்னா 2,-3. இந்த பாயிண்ட் தான் நமக்கு x2 y2. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலால நான் அதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். பாருங்க, x2 2 minus x1 1 the whole square plus y2 minus 3 as per formula minus போடுறோம். y1 ஒரு -4 அதுக்கு whole square. டோட்டல் அங்க என்ன இருக்கு, ஸ்கொயர் ரூட், which is equal to 2 minus 1 1 square plus minus 3. then இந்த மைனஸ் சைன் நம்ம உள்ள கொண்டு போறோம், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 the whole square. 1 square 1 plus minus 3 plus 4 இதுக்கு வேல்யூ என்ன 1. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 plus again 1 square 1 plus 1 which is equal to square root of 2 units. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், ஏபி கண்டுபிடிச்சிருக்கேன். ஏபி என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு √2 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கான என்ன வேணும், ஏபி ஸ்கொயர் வேணும். ஸோ நான் இந்த ஏபியை ஸ்கொயர் பண்ண போறேன். ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், இங்க √2க்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் வரும். அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் என்ன ஆகும், கேன்சல் ஆகும். ஸோ இதுதான் நம்முடைய நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஏபி ஸ்கொயர், ஸோ √2 தான் ஏபியோட வேல்யூ, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும்.
கேன்சல் ஆயிட்டா நமக்கு ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிருக்கு. அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா பிசி கண்டுபிடிக்கணும். ஸோ பிசி ஈக்குவல் டு, பிசிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பியிலிருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்க்குரிய ஃபார்முலாவை எடுக்கிறோம். x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்போ நம்ம கிட்ட BC கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எழுதிட்டோம். ஸோ B பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாமா? ரஃப் இருக்குல்ல, B பாயிண்ட் 2, -3 and C பாயிண்ட் 4, -7. இந்த B பாயிண்ட் தான் x1, y1 and C பாயிண்ட் x2, y2. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். x2 வேல்யூ 4, ஃபார்முலால இருக்க மைனஸ், தென் x1க்கு என்ன வேல்யூ பாருங்க 2. ஸோ 4 minus 2 the whole square. நெக்ஸ்ட் பிளஸ் y2, y2க்கு என்ன வேல்யூ -7. நெக்ஸ்ட் ஃபார்முலால ஒரு மைனஸ் சிம்பிள் and y1 வேல்யூ -3 the whole square. ஸ்கொயர் ரூட் 4 minus 2, 2 ஆயிடும், 2 ஸ்கொயர் பிளஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், -7 பிளஸ் 3 the whole ஸ்கொயர்னு கிடைக்கும். 2 ஸ்கொயர் எவ்வளோ நமக்கு தெரியும், which is 4 பிளஸ் -7 plus 3 என்ன வேல்யூ வரும்னு பாருங்க, -7 plus 3 -4 the whole square அப்படின்னு வந்திருக்கு. So this is 4 -4 the whole square na -4 into -4 16. ஆட் பண்றோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 20 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இது எதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பிசியோட வேல்யூ. நமக்கு என்ன வேணும், இங்க ஸ்கொயர் ரூட் போடணும். நம்ம ஸ்கொயர் ரூட் போட மறந்துடக்கூடாது. இது பிசியோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20. நமக்கு தேவை பிசிக்கு ஸ்கொயர், தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 the whole square. ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஈச் அதர். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிசிக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பாருங்க, 20 அப்படின்னு கிடைக்கும். பிசி ஸ்கொயருக்கு என்னன்னு கிடைக்குது, 20 கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏசி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்க்குரிய ஃபார்முலா எழுதிட்டோம். ஏ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 1, -4. இதைத்தான் நம்ம x1, y1 அப்படின்னு எடுத்துக்கணும். அண்ட் சி பாயிண்ட்டு x2, y2 அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ நம்ம இங்கே போட போகிறோம். x2க்கு என்ன வேல்யூ 4 மைனஸ் x1ஓட வேல்யூ 1, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 வேல்யூ -7, தென் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் அண்ட் y1 வேல்யூ என்ன பாருங்க -4. ஸோ இதுக்கு நமக்கு ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் 4 - 1 3 ஸ்கொயர் பிளஸ் -7 minus into minus plus 4 the whole square. 3 square is 9 plus -7 plus 4 minus 3 the whole square. 9 plus -3 the whole square value is 9. 9 plus 9 square root of 18. The square root of 18 அப்படிங்கிறது எதோட வேல்யூ, ஏசியோட வேல்யூ. நமக்கு என்ன தேவை, ஏசிக்கு ஸ்கொயர் தேவை. ஏசியை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18க்கு ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம கிட்ட 3 விஷயங்கள் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு தெரியறதுக்கு என்ன, நம்ம என்ன ஃப்ரண்ட் பேஜில் இருக்கு, உங்களுக்கு இங்கே கிளியராக தெரியாதுன்றதுக்காக மிஸ் இங்கே எழுதுறேன். ஏபி ஸ்கொயர் வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் பிசி ஸ்கொயர் நம்ம 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். தென் இப்போ ஏசி ஸ்கொயரை 18ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும் இல்லையா, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இதெல்லாம் வேணா ஈக்குவேஷன் கொடுத்துக்கலாம். என்ன கொடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வேணா இதை வச்சுக்கோங்க. இந்த ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க.
பிசி ஸ்கொயர் கண்டுபிடிச்சது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அங்கே நம்ம கண்டுபிடிச்ச இடத்துல இங்கே என்ன எழுதலாம்னா ஃப்ரம் 1, 2 and 3 இந்த மூணுத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பிசி ஸ்கொயர் 20யா, பிசி ஸ்கொயர் 20 அது எப்போ கிடைக்குது? ஏபி ஸ்கொயரும் ஏசி ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் கிடைக்குது. ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் அப்படின்னு தெரியுது. இது என்ன தியரம்? இதுதான் பைத்தாகரஸ் தியரம். அப்போ நம்ம ஹென்ஸ் given point satisfies பைத்தாகரஸ் தியரம் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். ஹென்ஸ் given points satisfies பைத்தாகரஸ் தியரம். ஸோ இப்போதான் நம்ம இந்த 9th சம்மில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.